சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் மற்றும் பிராண்ட் மீடியா ஃபெடரேஷன் இணைந்து 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் பொன்முடி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பசுமை தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தையே தமிழக முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கிரீன் தமிழ்நாடு மிஷன் பசுமை தமிழ்நாடு, பசுமையாக இந்த இந்தியாவிலேயே இன்று பசுமை நிறைந்த மாநிலமாக நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு திகழ வேண்டும் என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கை தான் இவைகளெல்லாம் பசுமை தமிழ்நாடு திட்டம். அதே போல அவர் மேலும் ஒன்றையும் செய்தார். கிராமந்தோறும் மரகத பூஞ்சோலைகள், ஒவ்வொரு கிராமத்திலையும் மரகத பூஞ்சோலைகள் என்ற ஒரு திட்டத்தையும் உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம், தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம். ஈர நிலங்கள் என்று சொன்னால் மஞ்சள், பச்சை, அது போன்ற பச்சை பயிர்களை பயிரிடுகின்ற ஒரு திட்டமாக அந்த திட்டத்தையும் அறிவித்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, 3/6/2021 கலைஞருடைய பிறந்த நாளில் அவர் 38,000 மரக்கன்றுகளை நடுவதற்காக துவக்கி வைத்தவர். 2021 38,000 மரக்கன்றுகளை நடுவதற்கும் தொடங்கி வைத்தவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வி, சுகாதாரத்திலே, மற்ற துறைகளிலே எந்த அளவிற்கு இதை செயல்படுத்துகிறாரோ அதே போல இந்த இயற்கையை பாதுகாப்பதிலேயும் வனத்துறையை பாதுகாப்பதிலேயும் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்குத்தான் இந்த திட்டங்களை எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இங்கே குறிப்பாக இங்கே டான் பாஸ்கோ, அதே போல பிராண்ட் மீடியா ஃபெடரேஷன் என்ற இந்த நியூஸ்7 அதை சார்ந்தவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்கெங்கும் தமிழகம் முழுவதும் கல்லூரிகளிலே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பது மிக மிக வரவேற்புரிய ஒன்று. பசுமை புரட்சி படை, அதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் உள்ளத்தில் இந்த உணர்வை உருவாக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். கல்லூரிகளிலே இந்த நிகழ்ச்சி நடப்பது என்பது வளருகிற இளைஞர்களுடைய நீங்கள் எப்படி வளர்றீங்களோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் போய் ஒவ்வொரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வை வீடுகளிலேயும் நாம் வளர்க்க வேண்டும். நிறைய பேர் வீட்டில் மத்தியில் எட்டாவது இங்கே போய் எப்படி மரத்தை வளர்க்குறது? அது மாதிரி வெளியில் இருக்கிற இடங்களிலே, இடம் கிடைக்கிற இடங்களிலெல்லாம் மரத்தை வளருங்கள். உங்கள் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே அவைகளையெல்லாம் நட்டு வளர்த்தது பேணி பாதுகாருங்கள். இதுதான் இந்த விழா நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். அதைத்தான் இங்கே நம்முடைய டான் பாஸ்கோவாக இருந்தாலும் நியூஸ்7ஆக இருந்தாலும் அந்த நியூஸ்7ஓடு மற்ற தொலைக்காட்சியை சார்ந்தவர்களும் இணைந்து இந்த மரம் நடுகின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆகவேதான் இங்கே வந்திருக்கிற அனைவரும் இதை சிறப்பாக செயல்படுத்தி சிறப்பாக நீங்கள் வருங்காலங்களிலே தமிழகத்திலே நான் சொன்னதைப் போல 33% நம்முடைய வனப்பகுதின்னா இந்த மரம் வளர்ப்பது, அதே மாதிரி பூந்தோட்டங்கள் போன்ற பல்வேறு பகுதிகளை வளர்ப்பது, அங்கே இருக்கிற விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் நாம் முக்கியமாக செய்ய வேண்டும். அதுதான் இந்த வண்டலூர் ஜூவில் போன வாரம் கூட நான் போயிட்டு வந்தேன். அங்கே எப்படியெல்லாம் வனவிலங்குகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை நீங்களாம் கூட வண்டலூர் ஜூவுக்கு போயிருப்பீங்க. போகணுன்னாலும் போய் பாருங்கள். அங்கே இருக்கிற பல்வேறு விலங்குகள், அதுவும் இங்கேருந்து வந்தது மட்டும் இல்லை, வெளிநாடுகளிலே இருந்து வரவழைக்கப்பட்ட விலங்குகள் எல்லாம் இங்கே அந்த வண்டலூர் பூங்காவிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளையெல்லாம் பார்த்து நம்முடைய உணர்வு வர வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அப்போ தாங்க நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ பாருங்கள், மழை வந்துடுச்சு, வெள்ளம் வந்துடுச்சுன்னு இதையெல்லாம் அரசியலுக்காக ஏதோ பேசிக்கொண்டிருந்தாலும் அவைகளையெல்லாம் இன்று மறந்து ஒரு இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவருடைய நோக்கம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் இந்த அரசு. என்னதான் நம்ம அரசாங்கத்திலே முயற்சிகள் எடுத்தாலும் இது போன்ற தனியார்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்று தனியார்களாக இருக்கிற இந்த நியூஸ்7ஆக இருந்தாலும், அவர்களோடு இணைந்திருக்கிற டான் பாஸ்கோவாக இருந்தாலும், மற்ற நிகழ்வு சகோதரர்களாக இருந்தாலும்
எல்லோரும் ஒருங்கிணைந்து இதை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இது அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல, அரசுக்காக அரசாங்கமே செய்ய வேண்டும் என்பது அல்ல. தன்னார்வலர்கள், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற தன்னார்வலர்கள், அந்த தன்னார்வலர்கள் எல்லாம் இங்கே குழுமி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். என்னதான் நம்ம இன்னைக்கு சந்திரனுக்கு போய் கொடிசேறினாலும் சூரியனுக்கு போகின்ற முயற்சிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இருக்கிற மண்ணில் நாம் அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே அன்பிற்குரிய நண்பர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மோகன் இதிலெல்லாம் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர். எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேலும் மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இளைஞர் இயக்க தலைவர் ஜான் கிறிஸ்டி, அதே போல் சகாயராஜ் ஆகியோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்து இங்கே வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து, மரவாதி மரம் வளர்ப்போம், மரவாதி மரம் வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு சொல்லுங்க. மரம் மரம் இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை. நன்றி.